வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு வழியாக பேபிக்கு நேம் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இந்த டைம் பாப்பா பிறந்திருந்தப்போ தீபாவளி ரொம்ப பக்கத்தில் வந்ததுனால எங்களால் அன்னைக்கு நோன்பு எடுக்க முடியல. ஸோ அதுக்கு அடுத்து கார்த்திகை தீபம் அப்போ தான் நம்ம நோன்பு எடுத்திருந்தோம். அதுவும் இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டேஸ் எப்படி போகுதுன்னே தெரியல, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் டே வந்துடுது. அண்ட் இந்த கேப்பில் கேஷியோட பர்த்டேவும் ஒரு நாள் வந்திருந்தது. ஆக்சுவலாக பர்த்டே விலாகாக எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் அன்னைக்கு குழந்தைக்கு ரொம்ப காது வலி அழுதுகிட்டே இருந்தா. ஸோ அதனால் பர்த்டே அன்றைக்கி என்னால் விலாக் எடுக்க முடியல. பட் அவள் பர்த்டேக்காக ஒரு 2 இயர்ஸாக ஒண்டியலில் காசு சேர்த்து வச்சுருந்தா. அந்த காசை வச்சு அவளுக்கு என்ன பண்ணணுன்றது ஃபைனலாக டிசைட் பண்ணலை. பட் பர்த்டே கிட்ட வர 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 அவளுக்கு சைக்கிள் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போது. ஸோ அவள் சேர்த்து வச்ச காசே ஒரு 7,000 8,000க்கு மேலேயே வந்துடுச்சு. ஸோ அதை வச்சு அவளே சைக்கிள் வாங்கிக்கலான்றதுனால நாங்கள் அவளோட காசை வச்சு அவளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். இங்கே பக்கத்துலேயே ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் சைக்கிள் வாங்கியிருந்தோம். பட் அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை, 1-2 சைக்கிள் தான் இருந்தது. எங்களுக்கும் வேறு வழி இல்லை, என்னால் ரொம்ப லாங்காக போய் இப்போ அலைஞ்சி தேடி எதுவுமே வாங்க முடியாததுனால அந்த ஷாப்லேருந்தே ஒரு சைக்கிள் செலக்ட் பண்ணிட்டோம். கேஷி எக்ஸ்பெக்ட் பண்ண சைக்கிள் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் சைடில் வீல் வச்ச மாதிரிலாம் இருக்கிற மாதிரி சைக்கிள் அவள் கேட்டிருந்தா. பட் ஆனால் அவளோட ஹைட்டுக்கு அந்த சைக்கிள் இன்னும் ஒரு 6 months வரைக்கும் தான் ஓட்ட முடியும். அவள் வளர்ந்தாலும் ஓட்டுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக லேடி பேர்ட் டைப்பில் ஒரு சைக்கிள்ஸ் வரும்ல, கேர்ள்ஸ்க்கு வாங்குவாங்களே, அந்த மாதிரியான ஒரு சைக்கிள் தான் வாங்கியிருந்தோம். பட் அவளுக்கு அது கொஞ்சம் பிடிக்கல. வாங்கும்போது ஓகேன்னு சொன்னாலும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு அவ்வளோ விருப்பமே இல்லை. அந்த சைக்கிளை எடுத்து ஓட்டுறதும் இல்லை. எங்களை சைடில் அந்த குட்டி வீல் வச்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. ஏன்னா அந்த குட்டி வீல் வச்சாதான் எனக்கு பேலன்ஸ் வரும், ஓட்ட முடியுன்றது அவள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 10-15 டேஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு. இன்னமும் அந்த சைக்கிள் ஓரமாக தூங்கிட்டே தான் இருந்தது. பட் இன்றைக்கி எப்படியாவது கண்டிப்பாக அவளை ஓட்ட வைக்கணும்னு கீழே கூப்பிட்டுட்டு போய் ஓட்ட வச்சுட்டு இருந்தேன். இந்த விலாக் கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் எடுத்தது. தீபாவளிக்கு எடுக்க வேண்டிய நோன்பை நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறோம். அதாவது இன்னைக்கு கார்த்திகை தீபம். வீட்டில் எல்லாருக்குமே ஆஃபீஸ்லாம் இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. நானும் கேஷி, எங்கள் மாமியார், குட்டி பாப்பா இவங்கெல்லாம் மட்டும் தான் வீட்டில் இருந்து சாமி கும்பிட போகிறோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே நாங்கள் 3 பேரும் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். குளித்து முடித்த உடனே இப்போல்லாம் காஃபிக்கு ரொம்ப டெம்டிங் ஆகிட்டேன். ஏன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து காலையில் எழுந்திரிச்சோடனே கண்டிப்பாக காஃபி குடிக்கணுன்றதுக்காக காஃபி கொடுத்து பழகிட்டாங்க. இப்போ எழுந்திரிச்ச உடனே ஒரு கப் காஃபி குடித்தா தான் எனக்கு அடுத்த வேலையே ஓடுது. குழந்தைய குளிக்க வச்சு ரெடி பண்ணி தூங்க வச்சாச்சு. அந்த கேப்பில் அம்மா கடைக்கு போய் பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி சொல்லப்போனால் எனக்கு எந்த வேலையுமே இல்லை. சமைக்கிறதுலேருந்து எல்லாமே மாமியார் தான் பார்த்துக்கிட்டாங்க. நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் என்ன ஹெல்ப்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் போய் பண்ணிட்டு இருந்தேன். சொல்ல சொல்ல இங்கே கொடுக்கலாமா? இங்கே கொடுக்கலாம் சொல்ல. நம்ம வீட்டில் எப்போவுமே ஈவினிங் டைமில் தான் நோன்பு எடுப்போம். அதுவும் நோம்பு கோவிலுக்கு போய் தான் எடுப்போம். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே ரைஸ் கிடையாது, அதாவது சாப்பாடு கிடையாது, டிஃபன் ஐட்டம்ஸ் மட்டும்தான். மதியத்துக்கும் சேர்த்தே தோசை சட்னி ரெடி பண்ணியாச்சு காலையிலேயே.
ஸோ கேஷிக்கு ஒரு 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் ஒரு 2 தோசை சாப்பிட்டுட்டேன். யூஸ்வலாக இந்த வேர்க்கடலை சட்னி நான் எப்போவுமே அரைக்கும்போது ஈக்குவலாக தேங்காயும் வேர்க்கடலையும் ஈக்குவலாக போட்டு அரைப்பேன். அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் அன்றைக்கி வந்து தேங்காய் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய வேர்க்கடலை வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சிருந்தேன். பட் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு பீனட் பட்டர் சாப்பிட்டா எந்த மாதிரி இருக்கும், பீனட் பட்டரே ஒரு சில்லி வெர்ஷனில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. கேஷிக்கும் வந்து அது ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்குமே அது வந்து பிடிச்சிருந்தது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற சமையல் வேலை, அதிரசம் சுடுறது இதெல்லாம் வந்து மாமியார் ஒரு சைடு பண்ணிகிட்டே இருக்கும்போது ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து வீட்டில் வந்து வெளியில் விளக்கேற்றணும். அண்ட் ஆல்சோ நோம்புக்கும் வந்து கொஞ்சமாக டெக்கரேஷன் பண்ணலாம். ஏன்னா தீபாவளிக்கு தான் பெருசாக எதுவுமே பண்ண முடியலன்ட்டு நாங்கள் வெளியில் வந்து கொஞ்சமாக கோலம்லாம் போட்டு விளக்கெலாம் ஏற்றலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். எனக்கு ஃபுல்லாக கேஷி தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தா. இந்த பூவெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுக்குறது, விளக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, அவளே ஃபுல்லாக என்கேஜ் ஆகி ரொம்ப ஆர்வமாக இன்றைக்கி அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தா. எனக்குமே வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ஏன்னா எல்லாமே நானே பண்ணணுன்னா என்னால் பண்ணியிருக்க முடியாது. ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு சைடு பண்ணாலும் ஒரு சைடு வந்து குப்பையை போட்டு அதை வேஸ்ட் பண்ணி என்னை க்ளீன் பண்ண வைக்கிறதும் ஒரு சைடு நடந்துகிட்டே தான் இருந்தது. இந்த கிளாஸ் பவுல் நான் ரீசெண்டாக அமேசானில் வாங்கியிருந்தேன். இது வந்து மீஷோலேயும் பார்த்து வச்சுருந்தேன், அமேசான்லேயும் பார்த்து வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஒரு ஆசை. இப்போ வந்து வாங்கிட்டேன் ஃபைனலாக. கண்டிப்பாக அது கார்த்திகை தீபம் அன்றைக்கி வாங்கி இதில் விளக்கேற்றணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அதனால் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பவுல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பவுல். இது கூட வந்து 6 செட் ஆஃப் சின்ன பவுல்ஸும் வரும். இது ஆக்சுவலாக வந்து ஒரு டெசர்ட் சர்விங் பவுல் நினைக்கிறேன். நான் இதை வந்து ஒரு உருளி மாதிரி யூஸ் பண்ணலான்ட்டு தான் இன்றைக்கி வச்சுருந்தேன். வீட்டில் இருந்த பூவெல்லாம் வச்சு அந்த உருளியை வந்து கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணி அந்த உருளி நடுவில்லாம் பூ போட்டு அதில் வந்து என்னால் அகல் விளக்கு உள்ளே வைக்க முடியல, வச்சா சிங்க் ஆகிடுது. ஸோ அதனால் நான் வந்து இந்த டீ லைட் கேண்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒரு 4-5 டீ லைட் கேண்டில் வச்சு அதை வந்து ஏற்றிட்டோம். இந்த டீ லைட் கேண்டில் வந்து நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ் எரிஞ்ச உடனே இது வந்து ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு கேண்டில் வச்சுருந்தேன். அந்த கேண்டில் நல்லா நின்று சின்னதாக எரியும். பட் ஆனால் இது கொஞ்ச நேரம் எரிஞ்சாலும் நல்லா பிரைட்டாக எரிஞ்சிட்டு டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. நம்ம எல்லா வேலைக்கும் ஏற்றிட்டு வரத்துக்குள்ளேயே இந்த கேண்டில்லாம் அணிஞ்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து விளக்கு ஏற்றணும்னு ஆசை. பட் சின்ன குழந்தைய வச்சுட்டு ரொம்ப புகையை போட வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டுக்கு வெளியே தான் இந்த தடவை பண்ணியிருந்தேன். குழந்தை பிறந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். அண்ட் வீடும் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாலாம் என்னால் வச்சுக்க முடியல பாப்பா வச்சுட்டு. அதனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விளக்குலாம் ஏற்றி வீடு கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிறத பார்க்குறதுக்கே வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் பேபியோட நேம் நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன்ல. பாப்பாவோட பேர் வந்து ஜாதகம் பார்த்து தான் வச்சுருக்கோம். ஸோ ஜாதகத்தில் அவளோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து கேல ஸ்டார்ட் ஆகணும்னு வந்தது. கீ கூ கே அந்த மாதிரி சீரீஸில் வந்திருந்தது. ஸோ ரொம்ப யோசித்து தேடி எல்லாமே ஃபில்டர் பண்ணி ஷார்ட்டாக இருக்கணும், கிறிஸ்பாக இருக்கணுன்றதுக்காக பேபியோட நேம் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறது கியானா. ஸோ இந்த நேமோட ஆக்சுவல் மீனிங் பார்த்திங்கன்னா நிலவில் இருக்கிற தேவதை அப்படின்னு போட்டிருந்துச்சு நெட்டில். ஒரு வழியாக பூஜைக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதிரசம், வடை, பாயசம், சாதம் எல்லாமே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க மாமியார். எங்களையும் போய் கடகடன் ரெடியாகி வர சொன்னாங்க. ஏன்னா கோவில் போகிறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி இந்த அவுட்ஃபிட் தான் எல்லோரும் போட போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரே கலரில் கொஞ்சம் சிங்க் ஆகி வந்த மாதிரி தான் இருந்தது. பட் இது வந்து பிளான் பண்ணி போடலை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடுச்சு.
ஸோ நான் மேக்கப் போடுறத பார்த்தோன்னே கேஷியும் வந்து மேக்கப் போடணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நின்றுட்டாங்க. பட் குழந்தைங்கள கொஞ்சம் அப்பப்போ மேக்கப் போடுறது வந்து ரொம்ப தப்பில்லைன்னு நானும் ஃபுல்லாக மேக்கப் போட்டு விட்டுட்டேன். அண்ட் நான் வந்து குழந்தைய வச்சுருக்கிறதுனால என்னால் ரொம்ப ஹெவியாக மேக்கப் போட முடியல. ஏன்னா குழந்தை வந்து முகத்தில் கை வைப்பாங்க, என்னை தொடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து ரொம்ப ஹெவியாலாம் எதுவுமே போடாமல் லைட்டாக ஒரு க்ரீம் மட்டும் போட்டு மஸ்காரா அண்ட் லிப்ஸ்டிக் இது மட்டும் வச்சுட்டு என்னோடய மேக்கப் லுக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீட்டு பக்கத்தில் இருக்க கங்காதீஸ்வரர் கோவிலில் தான் போயிட்டு நாங்கள் நோன்பு எடுப்போம். இன்றைக்கும் அங்கே தான் போயிருந்தோம். எப்போவுமே இல்லாமல் இந்த தடவை வந்து கோவில் ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஏன்னா ஒரு 5 டேஸோ 6 டேஸ் முன்னாடி தான் அந்த கோவிலோட கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட்டம் அவ்வளோவும் இருக்கவே இருக்காது, காலியாக இருக்கும். போனோமா நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம். பட் கும்பாபிஷேகம் பண்ணதுலேருந்து அந்த கோவிலில் கூட்டம் ரொம்ப பிச்சுக்கிறாங்க. எங்களால் உள்ளே போகவே முடியல. இப்போ நான் போயிட்டுருக்கிறது எல்லாமே வந்து க்யூ தான். அந்த கோவிலவே ஒரு ரவுண்ட் சுற்றி வர அளவுக்கு ஒரு க்யூ நிற்கிது. நாங்கள் இந்த கூட்டத்தில் பாப்பாவை வச்சுட்டு க்யூவில் நின்று போய் சாமி பார்த்துட்டு வரணுன்னா கண்டிப்பாக நைட்டு 10 o'clock 11 o'clock ஆகிடும். என் குழந்தைய வந்து அது வரைக்கும் வச்சு மேனேஜ் பண்ண முடியாதுன்னு எங்கள் மாமியார் வந்து கொடி மரம் இருக்குல்ல, அது கீழவே வச்சு நம்ம நோன்பு சாமி கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு அங்கேவே நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு சாமிக்கு ஆரத்தி காட்டி சாமி கும்பிட்டுட்டு இன்னொரு நாள் வந்து பாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்து சாமி பார்த்துக்கலான்னு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நான் அடிக்கடி வர ஒரு கோவில்னால் அது இந்த கோவில் மட்டும்தான். வீடு எனக்கு தூரமாக இருக்கும் போதும் நான் இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவேன். இப்போ வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனாலும் இந்த கோவிலுக்கு தான் நான் அடிக்கடி வருவேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கோவில் இது. கோவிலில் பண்ண வேண்டிய பூஜை இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சாமிக்கு செஞ்சு வச்சுருந்த சாதம் இதெல்லாம் வந்து படையல் போடணும். அந்த வேலையெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்க தான் போகிறோம். இந்த விலாகும் வந்து எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறோம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லேட்டு தான். ஏன்னா அடுத்த கார்த்திகை தீபமே வந்துடும் போல் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, என்னால் ஷூட் பண்ணி வச்சுருக்கேனே தவிர வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி கூடவே என்கேஜாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.